மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் குதிரைகளின் இரத்த மாதிரிகளை சேகரிக்கும் பணியில் கால்நடை பராமரிப்பு துறையினர் தீவிரம் காட்டி வருகிறார்கள். கிளாண்டாஸ் தொற்று உறுதியான நிலையில் தற்போது கால்நடை பராமரிப்பு துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். லாவண்யா, வணக்கம். குதிரைகளுக்கு கிளாண்டாஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய குதிரைகளுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை தொடங்கி இருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் மௌனிகா. சென்னை நகரில் வயது முதிர்வு காரணமாக பொதுமக்களுக்கு உபயோகமின்றி வளர்க்கப்பட்டு வந்த ஒரு குதிரை கிளாண்டஸ் நோயினால் இறந்ததனை தொடர்ந்து தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறை தீவிர கண்காணிப்பு மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த கிளாண்டஸ் நோய் என்பது குதிரைகள், கழுதைகள் போன்ற ஒற்றை குளம்பு விலங்குகளை பாதிப்பதுடன் பாதுகாப்பின்றி கையாளும் மனிதர்களுக்கும் பரவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட குதிரையில் கடுமையான பலவீனம், சுவாச குறைவு, மூக்கில் சளிவடிதல், தோல் புண்கள் மற்றும் உடல் மெலிவு போன்ற அறிகுறிகள் தென்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் சுற்றளவில் குதிரைகளிடமிருந்து இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அது பரிசோதனைக்காக அனுப்பப்பட உள்ளன. சென்னை மாநகராட்சி மற்றும் பொது சுகாதார துறைகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உயிரி பாதுகாப்பு மற்றும் கிருமி நாசினி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் குதிரைகளில் தேவையற்ற போக்குவரத்தை தவிர்க்கவும், நோயுற்ற குதிரைகளை தனிமைப்படுத்தவும், குதிரை இருப்பிடங்கள் மற்றும் உபகரணங்கள் முறையாக சுத்தம் செய்து கிருமி நாசினி பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கால்நடை பராமரிப்பு துறை தொடர்ந்து கண்காணித்து வருவதுடன் நோய் பரவலை தடுக்க தேவையான அனைத்து கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளையும் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. சென்னையில் அந்த குதிரைகளுக்கு கிளாண்டஸ் பாக்டீரியா பரவல் எதிரொலியாக குதிரை இரத்த மாதிரிகளை சேகரிக்கும் பணியில் கால்நடை பராமரிப்பு துறை தீவிரம் காட்டி வருகிறது. மௌனிகா, தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.